ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாங்கள் எங்கே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு பவ்யமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஃபேமிலி ட்ரிப் போகிறோம் ஊட்டி. ஸோ இந்த வீடியோவில் எங்களோட சின்ன ஊட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்டு ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பிரச்சனை தான். பிளான்லாம் பக்காவாக போட்டோம், பட் எங்களோட பஸ் 2 hours லேட் ஆகிடுச்சு. நாங்கள் நைட்டு 7 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். பட் நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே 9:30 9:45 ஆகிடுச்சு. பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் செங்கல்பட்டில் போய் கொஞ்சம் பிக்கப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எங்கள் ரிலேஷன்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செங்கல்பட்டில் பிக்கப் பண்ணி அங்கே போய் எங்களோட டின்னரை முடித்து கிளம்பவே நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நைட்டெல்லாம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மார்னிங் ஒரு கடையில் போய் எங்களோட காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் டைரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டோம். அங்கே போய் ஈஷா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஊட்டி போகலான் தான் பிளானு. பட் கோயம்புத்தூர் ரீச் ஆகவே எங்களுக்கு நெக்ஸ்ட் டே 2 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப லேட்டு தான். அண்ட் தென் நாங்கள் கோயம்புத்தூர் ஈஷா போய் கோவிலுக்குள்ளெல்லாம் போகல, ஜஸ்ட் வெளியே இருந்த அந்த சிவன் ஸ்டாச்சு மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஊட்டி கிளம்பிட்டோம் டைரெக்டாக. நாங்கள் போன டைம் ஆஃப்டர்நூன்றதுனால செம்ம வெயில், ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரை சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர்லேயே லன்ச் முடிச்சுட்டு கிளம்பிடலான்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் லன்ச் சாப்பிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய ஹோல் ஃபேமிலி. ஒரு 20 members கிட்டே போயிருந்தோம். நாங்கள் அந்த ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டுட்டு அகைன் ட்ராவல் பண்ணி நைட் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். சென்னையில் இருக்கும் போதே ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் டைரெக்டாக ரூமோட லொக்கேஷனுக்கு போயிட்டோம். ட்ராவல் பண்ண டயர்டில் எல்லோரும் நைட்டு நல்லா படுத்து தூங்கணும். தூங்கிட்டு இதோட மார்னிங் கிளம்பி ஃபுல்லாக சைட் சீயிங் தான். அங்கேருந்து எல்லோரும் சூப்பராக ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டிங் போகலான்னு கிளம்பினோம். ஊட்டி குளிருக்கு காஃபி இல்லைன்னா எப்படி, அதனால் காஃபி மட்டும் கணக்கே இல்லாமல் உள்ளே போயிட்டே இருந்துச்சு. இந்த போட்டிங்க்கு ஒரு பெரிய லைன் நின்றுச்சு. இந்த லைன் மூவ் ஆகவே 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ லைனில் நின்று பொறுமையாக போனோம். குட்டி பையன் வேறு யாரும் இல்லை, என் அக்கா பையன்தான். ஸோ அவன் என்னை விட்டு போகவே இல்லை. இட்ஸ் லைக் சித்தி பாசம். தென் எங்கள் கூட இன்னும் நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கும் அப்படியே டெம்ப்ட் ஆகிடுச்சு. பாப்பா வச்சுருந்ததுனால சின்ன கன்சர்ன் கிடச்சிது. என்னை லைன்லேருந்து சீக்கிரமாக விட்டு போட்டில் உட்கார சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. அதனால் நானும் இவனும் மட்டும் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். 2 போட் எடுத்தோம். நாங்கள்லாம் இந்த போட்டில் போனோம். இந்த போட் ரைட் ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே போட்டில் போனால் இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்து அதெல்லாம் போடணும். அப்படியெல்லாம் சேஃப்டி மஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் எனக்கு எப்போவுமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இருக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம். பட் இந்த போட்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு 25 minutes இந்த ரைடு அந்த கார்னர் போய் திரும்பி வந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. நான் நிற்கிறேன்.
போட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பார்க் வந்தோம். இது வந்து நிறைய சினிமாலாம் ஷூட் பண்ணுற லொக்கேஷன்னு சொன்னாங்க. இந்த பார்க் வந்து கொஞ்சம் அப்படி 7 ஃபீட் மேலே இருந்துச்சு. கீழே இருந்து நடந்து போனோம். இங்கே போய் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அகைன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் சைட் சீயிங் நல்லா பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் அகைன் சேம் ரூமில் தான் இருந்தோம். 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 days சேம் ரூம் தான். பட் அந்த நெக்ஸ்ட் டே வந்து செம்ம குளிர், அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு. எங்கள் ரூமுக்கு வெளியே இருந்து பார்த்தா எதுவுமே தெரியல, செம்ம மிஸ்ட்டு. இவங்கெல்லாம் வாயிலிருந்து புகை வருது சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. காலையிலேயே காஃபி குடிக்கலாம் சொல்லிட்டு போய் பார்த்தோம். பட் அந்த கடையில் காஃபி இல்லை, அதனால் ரிட்டர்ன் வந்துட்டோம். அகைன் பஸ்ஸில் போகும்போது குடிச்சிக்கலான்ட்டு. இந்த இடம் பார்த்தா ஃபுல் மிஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கிளைமேட்டு, ஆனால் குளிரும் தாங்க முடியல. அதுவும் ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால பனி இன்னமும் அதிகமாக இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த கிளைமேட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா சன்னே வெளியே வர முடியல, அப்படி போய் மிஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுச்சு சன்னையே. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, லைட்டாக வெயில் அடிச்சுது. அண்டு இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஒரு சின்ன ரூம் டூர் மாதிரி காட்டுறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 2 days டோட்டலாக அங்கே ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இது தனியாக ஒரு செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே 4 rooms இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து தொட்டபெட்டா. இங்கேருந்து பார்த்தா மேகம்லாம் அப்படியே ரொம்ப பக்கத்துலேயே அழகாக தெரிஞ்சுது. இதுதான் வந்து ஊட்டியில் இருக்க ஹையஸ்ட் பீக்கு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே எப்படி வந்து சாக்லேட் மேக் பண்ணுறாங்க அதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் இந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து டீ இலையெல்லாம் வந்து எப்படி டீயாக மேக் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராசஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அதில் வேணும்னா நம்மளும் இலை எடுத்து போடலாம். போட்டால் வந்து அது எப்படி அரைக்குதுன்றதை காமிச்சாங்க. அதெல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணோம். இது வந்து பைன் ஃபாரஸ்ட். இங்கே வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக இந்த ட்ரீஸ் தான் இருந்துச்சு. அதனால் அந்த சுற்றி அந்த ட்ரீஸ்குள்ளேயே ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அண்ட் தென் கீழே வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் அங்கே போகல. எங்கக்கிட்ட குட்டி பாப்பா இருந்ததுனால எங்கள் அம்மா அவனை வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் நானும் எங்கள் அம்மா கூடயே இருந்துட்டேன், கீழே போகவே இல்லை. பட் என் அக்காலாம் போயிட்டு அந்த லேக் கிட்டலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் அண்ட் லொக்கேஷன் கூட சேஞ்ச் தான். இது வந்து சிம்ஸ் பார்க். லாஸ்ட்டாக இதாக வச்சுருந்தோம். சரி அங்கே போய் லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நானும் குழந்த மாதிரி இதெல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடுறேன்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். குட்டி பாப்பா உனக்கு காலை வந்து இங்கே நிற்கவா. நெக்ஸ்ட்டு நிறைய பிளேஸ் கவர் பண்ணலான்னு நினச்சோம், அவலாஞ்சி அப்பர் பவானிலாம். பட் எங்களுக்கு டைம் பத்தலை. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக இதோடு முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், ஊட்டி ட்ரிப் முடிஞ்சுது. அதோட பஸ்ஸில் கொஞ்சம் ஆட்டம் போட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு காலையில் வீடு போய் சேர வேண்டியது.
பண்ணுங்கள்.